ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம மோர் மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மோர் மிளகாய் நம்ம வீட்டில் செய்கிறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, ரொம்ப உப்பாக சுத்தமாக நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஆனால் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க முதற்கொண்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ விதையை எடுத்துட்டு நம்ம நல்லா கட்டி தயிரில் ஊற போட்டு நல்ல பதமாக செஞ்சுருக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். பழைய சாதத்துக்கு மோர் மிளகாய் தான் வேணும் அந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் 1 கிலோ பச்சை மிளகாய் இந்த மாதிரி பெரிய மிளகாய் தாங்க கிடச்சிது. அதனால் இதை நல்லா கழுவிட்டு நடுவில் இப்படி கீறி வச்சுக்கிட்டேன். எல்லா மிளகாவையும் இப்படி கீறி வச்சுக்கோங்க. மிளகாவை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இப்படி கீறி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லா மிளகாவும் நான் கீறிட்டேங்க. இதை ஒரு பெரிய சட்டியில் நம்ம இப்போ போட்டுடலாம். இப்படி நல்லா கீறினா தான் உங்களுக்கு உப்பு உள்ளார போய் நல்லா பிடிச்சி சாப்பிட்றப்ப நல்லா இருக்குங்க. அதனால் ஃபுல் மிளகாவும் கீறி விட்டுருங்க, கட் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி காம்பும் நம்ம எடுக்க வேண்டாம், காம்பு இருக்கட்டும், அதுவுமே நல்லா இருக்கும். இப்போ கல் உப்பு தான் இதுக்கு போடணுங்க. இந்த கரண்டிக்கு 3 கரண்டி கல் உப்பு போடுறேங்க. இந்த உப்பு கரெக்டாக இருக்கும், நீங்கள் இதே அளவில் போடுங்க. கல் உப்பு தாங்க போடணும். அதே மாதிரி தயிர் ஒரு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். இந்த தயிரை நல்லா கலந்து விட்டுக்கலாம். விஸ்கு வச்சு நல்லா அடிச்சுக்கிட்டு இதை மோராக்கிக்கணுங்க. ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி மோராக வச்சுக்கணும். அப்போனா தான் இந்த மோர் மிளகாய் நம்ம சாப்பிட்றப்போ டேஸ்ட்டு கிடைக்கும். ரொம்ப தண்ணியாகிருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் ஓரளவு கட்டியாக மோராக கலந்துக்கோங்க. கலந்து இதில் விட்டுக்கலாம். எல்லா மிளகாயிலையும் படுற மாதிரி நல்லா ஊற்றிட்டு இது ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 2-3 தடவையாவது நம்ம குலுக்கி விடணுங்க. அப்படி குலுக்கி விட்டால் தான் உங்களுக்கு எல்லா மிளகாலையும் அந்த உப்பு மோர் இதெல்லாம் கலந்து மிளகாய் நல்லா ஊறி வருங்க. இது ஒரு 4 நாளாவது இப்படி ஊற வைக்கணும். ஒவ்வொரு டைமும் குலுக்கி விட்டு நம்ம இப்படி அமுத்தி ஊற வச்சிடணுங்க. இப்போ 4 நாளைக்கு அப்புறம் பாருங்கள் மிளகாய் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்கள். நான் 4 நாள் ஊற வச்சுருந்தேங்க. இப்போ இதை வடிகட்டி ஒரு பெரிய தாம்பாளத்தில் போட்டு நல்ல வெயில் அடிக்கும்ல, அதில் நம்ம காய வச்சிடலாம். இந்த வடிகட்டின தண்ணி இருக்கட்டுங்க. இந்த மோர் இருக்குல்ல, இது இருக்கட்டும். 1 டே காஞ்சதுக்கப்புறம் திருப்பி நம்ம இதே மோரில் நம்ம மிளகாவை போடணும். அதனால் அதை அப்படி வச்சுருங்க. இப்போ 1 டே நான் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நம்ம வடிகட்டின இந்த மோரும் இருக்குங்க. இதில் நைட்டு ஃபுல்லும் ஊறட்டும். நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் காய வச்சேன். நைட்டு மிளகாவை திருப்பி மோரில் ஊற போடுறேன். இப்படி 1 டே தான் நான் ஊற போடுறேன். நீங்கள் 2 டேஸ் கூட இந்த மாதிரி காய வச்சு ஊற வைக்கலாம். அப்பவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் 1 டே மட்டும் நைட்டு ஊற வச்சேன். 1 டே காய வச்சுட்டு நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் எடுத்து நான் திருப்பியும் வடிகட்டி காய வச்சுட்டேங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் மோரில் ஊற வைக்கலை. உங்களுக்கு வேணும்னா இன்னொரு தடவை ஊற வச்சுக்கலாம். இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ ஓரளவு நல்லா காஞ்சிருச்சு. இன்னும் லைட்டாக ஈரப்பதம் இருக்குது. நான் இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துருவேன். ஏன்னா பெரிய மிளகாய் பார்த்திங்களா ரொம்ப காரமாக இருக்கும். சில குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு விரும்பாதுங்க. நமக்குமே இந்த விதையெல்லாம் எடுத்துட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் இந்த விதையை எடுத்துகிட்டு நீங்கள் மிளகாய் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் காரம் இருக்காது அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த மிளகாலேயே அவ்வளோ காரம் இருக்குங்க. அந்த விதையை எடுத்தாலும் நீங்கள் மிளகாய் ஒரு 2 மிளகாய் தான் நம்ம எடுத்துக்க முடியும், அந்த அளவுக்கு காரம் இருக்கும். அதனால் ஃபுல் விதையை நான் எடுத்துட்டேங்க. மிளகாய் பெரிய மிளகாவாக வாங்கி நான் போட்டதுனால எல்லா விதையும் எடுத்துட்டு நல்ல வெயிலில் மொறுன்னு காயிற அளவுக்கு நம்ம காய வைக்கணும். இந்த பாருங்கள் நல்லா காஞ்சி வந்துருச்சு. எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள். இதை ஒடிச்சா பாருங்கள் எப்படி தூள் ஆகுதுன்னு. இந்த அளவுக்கு காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. இப்போ இதை வறுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். மீடியமில் வச்சு வறுத்து இந்த அளவுக்கு வந்தவுடனே எடுக்கணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி ஒரு லைக் போடுங்கங்க.